FDFS ஸ்டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே எதிர்பார்த்த கூலி படத்தோட ரிவ்யூ தான். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல உருவான பிரம்மாண்டமான இந்த திரைப்படமானது ரசிகர்கள் எப்படி வரவேற்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுவரை வெளியான ரஜினி திரைப்படங்கள்லயே ரொம்பவே அதிகமான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இத எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னாக்க, இந்த படத்துக்கு பெரிய அளவுல ப்ரொமோஷன்ஸ் எதுவுமே பண்ணல, டைரக்டா களத்துக்கு வந்திருக்கு இந்த திரைப்படம். அது மட்டும் இல்லாம படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருந்ததால படத்தோட டிக்கெட் விலை கேட்டீங்க அப்படின்னா பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். 2000 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் வரைக்கும் இந்த டிக்கெட்டுகளை வித்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நமக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்டுங்கிறது ரொம்பவே எல்லா திரைப்படங்களுமே ஈஸியா கிடைக்கும். காரணம் நம்ம மீடியால இருக்கிறதுனால. ஆனா நமக்கே இந்த முறை தண்ணி காமிச்சிட்டாங்க. நம்ம இந்த படத்தை ஈவினிங் ஷோ தான் பார்க்க முடிஞ்சுது. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு டிக்கெட் டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல இந்தியாவுல உள்ள உச்ச நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சதுனாலயோ என்னவோ இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்பவே பத்திக்கிச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல ரஜினிகாந்த், சத்யராஜ், நாகார்ஜுனா, உபேந்திரா, அதுக்கப்புறம் அமீர்கான் உட்பட பெரிய நடிகர்கள் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இது போக இந்த படத்துல காளி வெங்கட், ஸ்ருதிஹாசன் போன்றவர்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னாக்க, ரஜினிகாந்த் ஒரு ஹார்பர்ல கூலி வேலை பாக்குறாரு. அவரு கூட நிறைய கூலிகளும் வேலை செய்யறாங்க. இந்த மாதிரி ஒரு இல்லீகல் கன்சைன்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணும்போது ரஜினிக்கும் அவருடைய முதலாளிக்கும் ஒரு சின்ன உரசல் ஏற்படுது. அதன் விளைவா அந்த முதலாளிய ரஜினி கொன்றுறாரு. கொன்னு பின் நாட்கள்ல தலைமறைவு வாழ்க்கை வாழ்றாரு. 35 வருஷம் தலைமறைவு வாழ்க்கை வாழ்றாரு. அவர் ஒரு மேன்ஷன் ஒண்ணு கட்டி அந்த மேன்ஷன்ல அவர் கூட இருந்த கூலிகளையும் வச்சு அங்க மேன்ஷனை நடத்துறாரு. இப்படி கதை நகர்ந்துகிட்டு போகுது. ஒரு கட்டத்துல அவருடைய நண்பர்னா நெருங்கிய நண்பரான சத்யராஜ் இறந்து போறாரு. அவருடைய இறப்பு செய்தி கேட்டு ரொம்பவே மனம் உடைஞ்ச ரஜினி சத்யராஜ பாக்குறதுக்கு போறாரு. அங்க போகும்போது அவங்க குடும்பம் ரஜினிய வெளியே போக சொல்றாங்க. அவர் மேல கடும் கோபத்தை வெளிப்படுத்துறாங்க. பிறகு சத்யராஜோட இறப்புல மர்மம் இருக்கு அப்படிங்கிறதையும் ரஜினி கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கு அப்புறம்தான் சத்யராஜ கொலை செஞ்சவங்க யாரு, இத கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்றத கையில எடுத்து ரஜினிகாந்த் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதை. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, அனிருத்தோட இசை. அனிருத்தோட பின்னணி இசை ரஜினி ரசிகர்களை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கட்டி போட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு படத்துல உள்ள அதிரடி பாடல்களா இருக்கட்டும், பிரம்மாண்டமா இருக்கட்டும், படம் முடிஞ்சு எண்ட் கார்டு போடும்போது அவரு இசையமைச்ச ஒரு இசையா இருக்கட்டும், ரொம்பவே நம்மள உருக்கிருச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த படத்துல இடம்பெற்ற சண்டை காட்சிகள், இந்த சண்டை காட்சிகள் எல்லாம் சும்மா சாதாரண மாதிரியான ஒரு சண்டை காட்சிகளா இல்ல, ரொம்பவே ஒரு ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. ஒவ்வொரு அடியும் படம் பாக்குற நம்ம மேல விழுகிற அளவுக்கு அதுல எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே பிரமாதமா இருந்துச்சு. அன்பு அறிவு மாஸ்டருடைய ஸ்டண்ட் அப்படின்னாலே ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். இந்த படத்துல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல நிறைய கூஸ்பம் மொமெண்ட்ஸ் இருக்கு. ரஜினி தோன்றிய அந்த முதல் காட்சி ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு. உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அதன் பிறகு இன்டர்வல் பிளாக் இருக்கட்டும், இன்டர்வல் பிளாக்ல இருந்த கூஸ்பம்ஸ்ங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹை பிச்ல தான் இருந்துச்சு. அதன் பிறகு படத்தோட கிளைமேக்ஸ்ல அவர் சந்திக்கக்கூடிய அந்த முக்கிய நபர், அந்த நபருக்கும் இவருக்கும் நடக்கிற அந்த கான்ஃபிளிக்ட், அதன் பிறகு அங்க நடக்கிற சில ஸ்டைலான விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தை நம்ம கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துச்சு. சரி, படத்தோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வழக்கமா லோகேஷ் கனகராஜுடைய படங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, லோகேஷ் கனகராஜுடைய டிசைன் தான் அதுல இருக்கும். அதுல நடிகர்கள் நடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன் என்னன்னு கூட கேட்பாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்துல ரொம்ப ஒரு துல்லியமான ஒரு பார்வை இருக்கும். இன்னும் சொல்ல போகணும்னா, உலகநாயகன் கமலஹாசனே எந்தவித நிபந்தனைகளும் இல்லாம லோகேஷோட படத்துல நடிச்சதாலதான் விக்ரம் படம் லோகேஷ் கனகராஜ் படமா இருக்குமே தவிர கமல்ஹாசன் படமா இருக்காது.
ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க ரஜினி படமா மட்டும்தான் இருந்துச்சே தவிர லோகேஷோட எந்த விதமான ஒரு மேஜிக் மொமெண்ட்ஸுமே அதுல இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். படம் வெளியாவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட லோகேஷ் கனகராஜ் ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. அத நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அறிக்கையில கூலி படத்துக்கும் கடந்த கால லோகேஷ் கனகராஜ் படத்துக்கும் உண்டான எல்சியுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்னு அவரு தெளிவா சொல்லியிருப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? லோகேஷ் கனகராஜை தாண்டி இதுல ஏதோ ஒரு விஷயம் நடந்து அதை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது படம் பாக்குற ஒரு லோகேஷ் கனகராஜ் ஃபேன்ஸா நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியுது. படத்துல அங்கங்க மாஸ் சீன்ஸ்கள் வந்தாலும் திரைக்கதை எப்படி போகுது அப்படின்னா ஒரு கடல் அலை போல இறங்கி இறங்கி போகுது. அந்த மாதிரி லோகேஷ் கனகராஜோட படங்கள் போகாது. அவர் இதுவரைக்கும் இயக்கிய மாநகரம் கூட எடுத்துக்கோங்க. படத்தோட அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த ட்விஸ்ட்ல சீட்டோட நுனியில உட்கார்ந்து தான் நம்ம படம் பார்ப்போம். ஆனா இந்த படம் முழுக்க முழுக்க அப்படி இல்லைன்னு தான் சொல்லுவேன். குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த மோனிகா பாடல் அப்படிங்கறதெல்லாம் படத்துல தேவையே இல்லாத ஒரு பாடல். அந்த அளவுக்கு இதெல்லாம் படத்துல ஒரு தொய்வை உண்டாக்குச்சு அப்படின்ற ஒரு மொமெண்டா தான் இருந்தது. குறிப்பா இந்த படத்துல இந்தியாவுல உள்ள முன்னணி நடிகர்கள் நடிச்சிருந்தாலும் அவர்களுக்கான முக்கியத்துவம் அதுல இருந்துச்சா அப்படின்னா அது இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். குறிப்பா உபேந்திரா தோன்றும் காட்சிகள் எல்லாமே ரொம்பவே குறைவான நேரம் தான் அவருக்கு ஸ்கிரீன்ல கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஆமீர் கான் தோன்றிய காட்சிகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனாலும் அவர் தோன்றிய காட்சிகள் அப்படிங்கிறது ரொம்பவே மாசா இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு நடிகர்கள் படத்துல வந்து போனாலும் அவர்களுக்கான ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் காளி வெங்கட் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணாரு இந்த படத்துல. ஆனா அவர் நடிச்ச அந்த சின்ன ரோல் அப்படிங்கிறது ரொம்பவே அந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத சுருக்கமா ஒரு மாண்டேஜ்ல பார்த்தா எப்படி இருக்கும். அவர் நடிச்ச மொத்தமான காட்சிகளே பாத்தீங்கன்னா படத்துல ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 5 நிமிஷத்தையும் மிரட்டி விட்டாருன்னு தான் சொல்லலாம். ஏஜென்ட் டீனா போன்ற சில மெட்டீரியல் இருக்கும். அந்த மெட்டீரியல் படத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் மிரட்டி விட்டுரும். அந்த மாதிரியே இந்த படத்துலயும் ஒரு ஏஜென்ட் டீனா இருக்கு. அது ஆனா பெண்ணா அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த சஸ்பென்ஸ் நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. மிரட்டி விட்டாருன்னு தான் சொல்லணும். ஷோபின் அவரை பத்தி பேசியே ஆகணும். ஏன்னா ஷோபினுடைய நடிப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு நடிப்பு. அதான் டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஷோபினுடைய தோற்றத்துக்கும் அவர் வந்து நடிச்சிருக்கிற இந்த வில்லன் ரோலும் டோட்டலா வேற மாதிரி இருந்துச்சாரு. படம் பார்த்துட்டு வெளில வந்தா கூட ரஜினி மனசுல நிக்கிறாரோ இல்லையோ, ஷோபினோட நடிப்பு அப்படிங்கிறது மனசுல நங்கூரம் போட்டது மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாரு. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம். இதே நீங்க ஒரு ரஜினி ரசிகராவோ இல்ல லோகேஷ் கனகராஜ் ரசிகராவோ நீங்க இந்த படத்துல வந்தீங்க அப்படின்னாக்க 50% ரஜினி படமாவும் 50% லோகேஷ் கனகராஜ் படமாவும் இருக்கிறதுனால 2 பேருடைய ஃபேன்ஸையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான. இந்த படத்துக்கு சான்றிதழ் கொடுத்திருக்கிறதுனால குழந்தைகளை இந்த படத்துக்கு அழைச்சிட்டு போக கூடாது அப்படிங்கிறது தான் ரூல்ஸ். சோ குழந்தைங்களை அழைச்சிட்டு போயிட்டு அங்க போய் தியேட்டருக்காரங்களோட சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. அதை அவாய்ட் பண்றது நல்லது. சரி மக்களே, கூலி படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் வேறொரு படத்துல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.